ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய அரசின் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது எஸ்எஸ்சிலேருந்து உங்களுக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கான ஒரு வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலான்னா 5/6/2025 26/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 12 ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு தாங்க உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஆர்மடு ஃபோர்ஸஸ் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸாக ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் தான் கேட்டிருக்காங்க. அதேமாரி ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபா சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக 437 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏஜ் மீட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலே அறிவிச்சிருக்காங்க. 18 to 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST 5 இயர் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். OBC 3 இயர்ஸ் வரையும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்த கட்டமாக உங்களுக்கான கல்வி தகுதி அதை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு பதவிக்கான கல்வி தகுதி என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்கள், அதாவது போஸ்ட் கோட் A to C வரைக்கும் எந்தமான அப்படின்னா மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். ஹிந்தி வித் இங்கிலீஷ் முடித்தவங்க அல்லது மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் வித் ஹிந்தி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு உங்களுடைய ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வந்திருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்க என்ன அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலுமே பார்த்தா எல்லாருக்குமே அதே பதவி தான், ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர்த்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே 165 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு 155 கேட்டிருக்காங்க. அதேமாரி செஸ்ட் மெஷர்மெண்ட்லாம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பதவிக்கும் எந்தமான எலிஜிபிலிட்டி இருக்குது அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க, ஹிந்தி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.